ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அமைச்சர் ராகும் சீமான் டெல்லியில் இருந்து வந்த மிகப்பெரிய ஆஃபர். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு போகும்பொழுதும் சரி, இப்போ அவருடைய வாக்கு சதவீதம் பாதிக்கு பாதி குறைந்திருக்கும் போதும் சரி, அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது எப்போதும் போல அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நேற்றைய தினம் மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர் ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை வைத்தே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய வீரியமான ஒரே தலைவர் நீங்க தான் அப்படிங்கிறது எதிர்கால தலைமுறையினருக்கு தெரிந்த ஒரு விடயம். அதே மாதிரி அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் சீமான் அவர்களின் முக்கியத்துவம் இந்த அளவு உண்டு இந்த அரசியல் களத்துல. இப்போ ஒரு சிறிய சரிவை நாம் தமிழர் கட்சி சந்தித்திருந்தாலும் நாளையும் அது தொடராது, அது நிச்சயமாக மாறும். சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்வாங்க. ரொம்ப முக்கியமா வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வென்று 4வது முறையாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சீமான் அவர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. அதன் காரணமாக டெல்லி பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஒரு திட்டத்தை போடுவதாக சொல்லப்படுது. இது குறித்து சீமான் அவர்களுக்கு ஒரு ஆஃபரை மட்டும் அவர்கள் வைத்திருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு ஆஃபருக்கும் அடிபணிய மாட்டார் அப்படிங்கறத நாம் அறிந்ததுதான். ஆனா சீமானை மையமாக வைத்து அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருந்துச்சு. ஆனா எப்போ அவர்கள் அண்ணாமலை மாத்திட்டு அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனாங்களோ அப்பவே மீண்டும் அவர்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியான 2% 1% என்கிற ரேஞ்சுக்கு மீண்டும் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல பாஜக தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பெற்ற வாக்குகளை மீண்டும் பெறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வலிமையான தலைமை அவர்களுக்கு தேவைப்படுது. அண்ணாமலை அவர்கள் நான் புதிய கட்சி ஆரம்பிச்சு என்னுடைய தனி வழியில நான் போறேங்கிற ரேஞ்சில அவர் கிளம்பிய சூழல்ல இப்போ தமிழ்நாட்டின் பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றிடம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தை அடைக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு வைப்ரண்டான லீடரால தான் முடியும். சோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாஜகவுக்கு இழுத்து அவரை பாஜகவின் தலைவராக ஆக்கினா என்ன, அதற்கு பிரதிபலனாக மத்திய அமைச்சர் பதவியை அவருக்கு கொடுத்தா அவர் நிச்சயமாக நம் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு ஆலோசனை டெல்லியில் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் இல்ல. சீமான் அவர்களுக்கு துணை பிரதமர் பதவி நாங்க தர்றோம்னு சொல்லி பாஜக அழைத்தாலும் நிச்சயமாக சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் சீமானை நன்கு அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. சோ இந்த மாதிரியான திட்டங்கள் சீமானை வைத்து போடப்படுவது அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் வேல்யூ அப்படிங்கிறது எந்த அளவு உச்சத்தில் இருக்கு அப்படிங்கறதான் காட்டுது. என்னதான் சீமான் அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியில் பாதிக்கு பாதி சரிந்தாலும் அரசியல் ரீதியாக அவருடைய வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறது தான் கள நிலவரம். நன்றி, வணக்கம்.